நீங்க கார் வாங்குறீங்க, நல்லா இருக்கீங்க, அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கா? ஏன்னா அடுத்து சீரியல் போறது. ஐயோ என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? இன்டர்வியூக்காக ஓரளவுக்கு இப்போ நான் ட்ரெஸ் எடுத்தே 1 வருஷம் ஆகுது. அது இதுன்னு முன்னாடி சீரியலுக்காக எடுப்போம். நான் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான் இருக்க தான் செய்யும். இது இப்போ 1 வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூ வரதுனால இந்த டிஷர்ட் எடுத்துகிட்டு போட்டு வந்தேன். எங்கள் ஃபேமிலி வந்து இப்போ ஒன்றா இருக்கிறது காரணம், இல்லை சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறது காரணம், இல்லை எங்கள் அம்மா சாக போகிற கடைசி ஸ்டேஜில் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது நீங்கள் பாண்டியன் ஷோரில் நீங்கள் பண்ண காமெடி இதெல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி காமன் வேணால் ஒருத்தன் அப்படி பண்ணுறான்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. எனக்கு அதனால ஒரு விஷயம் இல்லை. வேணும்னே பண்ணலாம், இல்லை உண்மையாகவே ஹெல்ப் பண்ணலாம். நான் பார்க்குறது ஓகே, அவனால் சில பேருக்கு சாப்பாடு கிடைக்குது, சில பேருக்கு ஹெல்ப் கிடைக்குது. நீங்கள் ரைட்டிங்கும் போயிட்டுருக்கு, கமல் சார் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்து ஜனநாயகம் படம் பண்ணலை, அதுக்கு இன்னொரு படம் லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் நீங்களும் நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சேம் டைம் சேம் டேட், எது லாக் பண்ணுவீங்க? கமல் சார் வச்சு நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தனியாக பார்க்க முடியாது, சில பேரோட பார்க்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் இருக்குது அப்படின்னு பார்சல் பார்சலாக பேச்சு. ஓகே ஓகே. எப்படி எப்போ கல்யாணம்? நீங்கள் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இருந்தீங்க. நான் அந்த இன்ஸ்டால வீடியோலாம் போட்டிருந்தீங்க, கார் வாங்கிட்டீங்க, நிறைய பேர் போடுறாங்க கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு. நீங்க கார் வாங்குறீங்க, நல்லா இருக்கீங்க, அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கா? ஏன்னா அடுத்து சீரியல் போறது. ஐயோ என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அப்படிதான் பார்க்கத்தோம். நான் வெளில இருக்கும்போது அப்படிதான். இல்லை எனக்கு தெரியும், ஆடியன்ஸோட பாயிண்ட். அதான் சொல்றேன், அது அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க சொல்ற கரெக்ட். சம்பாதிப்பாங்க. இன்டர்வியூக்காக ஓரளவுக்கு இப்போ நான் ட்ரெஸ் எடுத்தே 1 வருஷம் ஆகுது. அது இதுன்னு முன்னாடி சீரியலுக்காக எடுப்போம். நான் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தான் இருக்க தான் செய்யும். இது இப்போ 1 வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூ வரதுனால இந்த டிஷர்ட் எடுத்துகிட்டு போட்டு வந்தேன். வீட்டுக்கு போனால் அவ்வளோதான், லுங்கி பனியன் தான். ஸோ வந்து அது வெளியே நம்ம இப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க தவிர, ஆனால் அதுக்காண்டி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவங்க இப்படிலாம் கிடையாது. ஏன் நாங்கள் உட்காந்து என்ன புலம்பிகிட்டு இருப்போம்? எல்லாருமே காசு இல்லை, இஎம்ஐ கட்டணும், இது இப்படி தான் நாங்களும் புலம்பிகிட்டு இருப்போம். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டேரக்டரு, ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த விஷயம் இருக்கும். ஆனால் மக்களுக்கு அது தெரியாது. ஓகே, இந்த மூமெண்ட்டில் இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் உங்களை பார்த்துருக்கலாம், உங்களோட வளர்ச்சியை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டாக நீங்கள் நினைக்கிறது என்ன? இவர்கிட்ட இருந்து வந்தது என்னால் மறக்க முடியாது. இவர்கிட்ட அவர்கிட்ட இல்லை. சில பேர் அந்த நார்மலாக பேசுவாங்க நம்மகிட்ட, நல்லா நடிச்சிருக்கேன். நார்மல் மக்கள்லாம் ஆடியன்ஸ் வந்து பேசுவாங்க இல்லையா? அது சில பேர் நார்மலாக பேசிட்டு போயிடுவாங்க. சில பேர் ரொம்ப எமோஷனலாக பேசுவாங்க. அவங்க நீ தான் எங்கள் ஃபேமிலி வந்து இப்போ ஒன்றா இருக்கிறது காரணம், இல்லை சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறது காரணம், இல்லை எங்கள் அம்மா ஒரு பொண்ணுலாம் சொல்லிச்சு, எங்கள் அம்மா ஏதோ ஒரு சாக போகிற கடைசி ஸ்டேஜில் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா அது நீங்கள் பாண்டியன் ஷோரில் நீங்கள் பண்ண காமெடி இதெல்லாம் இது பண்ணி. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க ஃபேமிலி வந்து நம்மளால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு இதாக இருக்குதுன்னு சொல்லி எமோஷனலாக அழுதெல்லாம் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் பாராட்டினாலும் ஓகே அப்படி தான் இருக்கும். தேங்க்யூ அந்த மாதிரி தான் நான். அப்படி வராது. ஆனால் இப்படி நார்மல் மனுஷங்க வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம்னால அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஹெவியாக அது பாசிட்டிவாக ஒரு மாதிரி நடந்திருக்கு, அது அங்கே போய் தாக்கி இருக்குன்னும் போது அந்த பாராட்டுகள் வந்து அந்த மாதிரி ஒரு 3-4 விஷயம் இருக்குது. அது வந்து கேட்கும்போது அது பெருசாக தெரியும். நீங்கள் விஜய் டிவியில் வந்தனால நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். பாலா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்து இப்போ படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹெல்ப் வந்து அவரோட இதுக்காக பண்ணுறாரு, ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாரு, ட்ராமா பண்ணுறாரு, பொய் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் அவர் மேலே அவதூறு பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க விஜய் டிவியில் மேபி பழகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்போ எப்படி தோணுது அவர் இந்த மாதிரி பேசும்போது? உண்மையுமே அப்படி தானா? இல்லை, நான் ஒரு அதாவது இப்போ நான் ஒரு காமன் மேனாக வச்சுக்கோங்களேன். ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி காமன் மேனாக ஒருத்தன் அப்படி பண்ணுறான்னா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒன்றும் இல்லை. எனக்கு அதனால ஒரு யூஸும் இல்லை. வேணும்னே பண்ணலாம், இல்லை உண்மையாகவே ஹெல்ப் பண்ணலாம். நான் பார்க்குறது ஓகே, அவனால் சில பேருக்கு சாப்பாடு கிடைக்குது, சில பேருக்கு ஹெல்ப் கிடைக்குது, வண்டி வாங்கி கொடுக்குறான், அது பண்ணுறான். எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கானா அவ்வளோதான் மேட்ரு. இதை தாண்டி அதை விமர்சிக்கிறதுக்கு ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அவன் ஈவன் ஏன்னா பாலா பற்றி எனக்கு பர்சனலாக தெரியும். நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன்.
எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாலாவை. பர்சனலாகவே சில விஷயங்கள் வந்து சில சுச்சுவேஷன்லாம் வந்து ஈஸியாக எனக்கு ஹேண்டில் பண்ணி கொடுத்துருக்கான் என் லைஃப்பில். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பாலாவை எனக்கு பர்சனலாக தெரியும். உதாரணமா சொல்லலாமா? எந்தெந்த மூமெண்ட் அது மாதிரி? இல்லை அது அப்படி சொல்லக்கூடிய ஓகே. விஷயம் இல்லை பர்சனல்னால. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ நான் இப்படி தான் நினைக்கிறேன். நான் அப்படி பார்த்துப்பேன். என்ன சொன்னாலும் ஒரு நார்மல் மனுஷன் என்ன பண்ணுவோம், உனக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அவன் பண்ணுறான்னா பண்ணிட்டு போட்டோம். அதான் சொல்லுவாங்களே எல்லாம் சூர்யா சார்லாம் சொல்லுவார். அதை பார்க்குறதுனால தான் இன்னொருத்தனுக்கு அந்த தாட் வரும். இந்த ரெண்டுமே நல்ல விஷயம் தான். அவன் ஓகே ரைட் எனிவே அவனுக்கு வீடியோ எடுத்து போட்டு அவனுக்கு ஏதோ அதனால பட வாய்ப்பு கிடைக்குதோ இது பண்ணுதோ. பாலா அப்படி கிடையாது. ஆனால் அது அப்படி இருந்தால் கூட ஓகே அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல விஷயம் நிறைய பேர் நல்லது கிடைக்குது. அதை பார்த்து இன்னொருத்தன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். இந்த 2 விஷயம் தான் ஒரு காமன் மேன் நம்ம எடுத்துக்கணும் தவிர அவன் இது கிடைக்கும் அவன் இதனால அப்படி நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் கிரேசியான கொஸ்டின் தான். நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன். நீங்க ரைட்டிங்கும் போயிட்டு இருக்கு, கமல் சார் வச்சு பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா தளபதி அவர்களோட ஜனநாயகன் படம் பண்ணல, அதுக்கு இன்னொரு படம் லாஸ்டா ஒரு படம் பண்றாரு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இதுல நீங்களும் நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சேம் டைம் சேம் டேட். எது லாக் பண்ணுவீங்க? கமல் சாரோட டைரக்ஷனா, விஜயனாவோட கேரக்டரா? அதாவது நான் ஷூட்டிங் டேட்டும் எனக்கு கமல் சார் வச்சு பண்ணக்கூடிய ஷூட்டிங் டேட் ரெண்டும் ஆமா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமல் சார் வச்சு சொல்லிட்டேன். ஏங்க விஜய் மாதிரி இருக்கீங்க, விஜய் மாதிரியே பண்றீங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒர்க் இருக்குல்ல, நம்ம சினிமாக்கு உண்மையா இருக்கணும்ல. அதுல நடிக்கிறதுமே நம்ம இதுதான். பட் ஆனா வந்து சினிமா மேல இருக்க லவ் வேற, தளபதி மேல இருக்க லவ் வேற. தளபதி ஃபேன் நீங்க கேள்வி கேட்டதே தளபதி இழுத்து தளபதி ஃபேன்னாலதான். சரியா? ஸோ அதனால வந்து இங்கதான் போவேன் நான். டைரக்ஷன் கமல் சார் வச்சு டைரக்ஷன் தான் போவேன். அதுவும் நடக்கும் அப்புறம். ஓகே சூப்பர். நான் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் சூப்பராக பதில் சொன்னீங்க. இப்போ நம்ம படத்தை பற்றி லாஸ்ட்டாக பேசிட்டு நிறைவு பண்ணிடலாம். இப்போ நிறைய பெரிய படங்களும் வருது, பெரிய படங்களோட சின்ன படங்களும் வருது. ஏன்னா நீங்கள் ஜனவரி 2 பிளான் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் டேஸில் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வருது. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் வருது, தளபதி அவர்களோட விஜய் படம் வருது. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ இது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? ரொம்ப 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 சேலஞ்சிங்கான விஷயம்தான். ஏன்னா நான் யார் புதுசாக இப்போ தான் ஒரு படம் எடுத்து சின்னதாக ஒரு படம் எடுத்து ஒரு இப்போ தேட்டரில் என் படம் ஒன்று வருது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் ஜனநாயகன், அப்புறம் பராசக்தி. இன்னைக்கு எங்கள் டைரக்டர் கூட பேசும்போது கூட ஐயா ஜான் 2 அந்த டேட்டு லாக் பண்ணது கரெக்டாயா தப்பாக இருக்குமோ? ஏன்னா அதெல்லாம் அவங்களாம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் பெரிய அது நம்ம ஓவர் ஷேட் பண்ணிடுறோம். அவங்க தான் தெரிவாங்க, நம்ம படம் வரதே தெரியாமல் போயிருமோ அப்படின்னு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னது என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம உண்மையாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், இந்த பயம்லாம் நமக்கு வேணாம். நம்ம அந்த நாளில் ரிலீஸ் பண்ணால் ஓகே, நம்ம ஜான் 2 தான் ரிலீஸ் பண்ணுறோம், அதெல்லாம் வேணாம். அவங்க ப்ரொமோஷன் ஒன்று பண்ணட்டும், அவங்க பெருசாக பண்ணுவாங்க. ஷுவர். நம்ம படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம ஒரு உழைப்பு இருக்குல்ல. நம்ம வந்து அவங்க ப்ரொமோஷன் இது ஓவர் ஷேர் பண்ணுமா, இது அது வரதுனால இதுக்கு பாதிக்குமாலாம் வேணாம். ஒரு அழகாக ஒரு படத்தை பண்ணிட்டோம், போய் சேர்த்துட்டோம், தேட்டரில் வரப்போகுது, டேட் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் அதுக்குன்னு உழைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அது வரப்போகிறத தெரிவிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது நம்மகிட்ட. நம்மளால முடிஞ்சு சின்ன சின்ன ப்ரொமோஷன் பண்ணுவோம், டீ கடையில் போய் ப்ரொமோஷன் பண்ணி இது பண்ணுவோம். அதுக்கு ஒரு உண்மையாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு விட்டுருவோம், மற்றது அந்த படம் பார்த்துக்குறோம். அவ்வளோதான் மேட்ருன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதனால பெரிய படம் வருது இதெல்லாம் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டோம்னா அந்த படம் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடும், ஆடியன்ஸும் அப்படி விட மாட்டாங்க. ஸோ அந்த பயம் இல்லை. ஓகே, அந்த 20 நாள் நாங்கள் என்ன பண்ணுறோன்றது தான் மேட்ரு இருக்குது. ஓகே, நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன தனியாக பார்க்க முடியாது, சில பேரோட பார்க்கலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ் இருக்குது அப்படின்னு பர்சனலாக பேச்சு. ஓகே ஓகே, எப்படி எப்போ கல்யாணம்? இல்லை புரியுது நீங்கள் எதை கேட்க வரீங்க யாருன்ட்டு. இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை நான் இவங்கன்னு சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியாது ஏங்க. இல்லை அந்த மாதிரி உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை சொல்லிடுங்க. உண்மையை தான் சொல்கிறேன், அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதான் எல்லாமே ஒர்க்கு தான். அது ஆடியன்ஸ் பார்க்கும் போது, அதாவது ஒரு லைவ் பண்ணாலோ இல்லை சும்மா நாங்கள் ஆடியன்ஸ் பண்ணி நேரில் பார்த்து பேசினா அது தெரியாது. வீடியோவில் பார்க்கும்போது எல்லாருக்குமே அப்படி தான் தோணும். என் சைடும் அப்படி தான் பேசுவேன். என் ஃப்ரெண்ட்ஸு ஸ்விக்கி பாய் கொண்டு பார்த்துட்டு இந்த கேள்வி நீங்கள் கேட்குற இதே கேள்வி கேட்டு போவார், அப்படியான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒர்க்கு அப்படிதான். ஆடியன்ஸுக்கு அப்படி தான் தோன்றதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்க்குறாங்க அப்படி தான் தோணும். பட் அப்படி கிடையாது. எனக்கு சரணு விக்ரம் கிட்ட ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. மேபி இது உங்கள் ஹேட்டர்ஸுக்கு தெரியாதா என்னன்னு தெரியல. நான் பார்த்தது என்ன அப்படின்னா, மொதல் விஷயம் எல்லாருக்கும் ஃபேன் பேஜ் இருக்கும். சரணு விக்ரம் ஃபேன் பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கும், உங்களோட ஃபோட்டோ இருக்கும். அதில் நான் ஐ எம் அ டாக்டர் அப்படின்னு போட்டு அவங்களோட விஷயத்த போட்டிருப்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த விஷயம் ஒன்று. ஷூட் 6 மணிக்கு ப்ரோ வந்துருங்கன்ற போது 5:59 கால் வருது, ப்ரோ கீழே இருக்கேன் வாங்க அப்படின்னு. ஸோ இந்த 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது உங்கள் ஹேட்டர்ஸுக்கு தெரியாதா என்னன்னு தெரியல.
ஸோ இது 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 கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல நான் வீடியோ மூலியமாக சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த டைம். இந்த மாதிரி வேல்யூபிளான டைம் கொடுத்ததுக்கு. அடுத்த ஒரு படத்தில் சமய சிந்துவா. வேல்யூபிளான டைம் நீங்கள் தான் எனக்கு கொடுத்து. நான் சொன்னல எப்போ முடியும் தூங்கணும், நேற்று நைட்டு தூங்கலைன்னு. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு நேரம் பேசினா கூட ஓகே. எனக்கு இன்டர்வியூ மாதிரியே தெரியல ஆக்சுவலி. பழசெல்லாம் என்ன யோசிக்காமல் போயிட்டு இருக்காள், ஓடிட்டே இருக்காள், எதை பற்றி யோசிக்கணும் அப்படியே போயிட்டே இருக்கணும்ட்டு. நின்று இந்த சேரில் உட்கார வச்சு லைட்டை போட்டு கேமரா ஆன் பண்ணி கேள்வி மாதிரியே தெரியல எனக்கு. எனக்கு இன்னொரு ஸ்டேஜ் நீ போகிற, இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஹீரோவாக போகிற, முக்கியமான ஸ்டேஜ் ஏறுற. அப்போ இன்னும் சில விஷயங்கள் பற்றி மறுபடியும் ரீகால் பண்ணி யோசி, நீயே சொல்லு. என்னோட வயசாக தான் பார்த்தேன் நீ கேட்குற கேள்வியெல்லாம். இப்போ தான் யோசிக்கிறேன். ஓகே ஆமாம் இதுன்னு. ஸோ வந்து எனக்கு இன்னைக்கு நடந்ததுலேயே ஒரு பெஸ்ட்டான விஷயம். நான் இப்படிலாம் கேள்வி வரும்னு கேட்கலாம், சும்மா படத்தை பற்றி கேட்பாங்க அப்படின்ட்டேன். பட் இது இன்டர்வியூவை தாண்டி இப்போ நைட்டு நான் போயிட்டு நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் மறுபடியும் ஓடும். ஓகே ஓகே ரைட்டு, இதெல்லாம் நினச்சிக்கோ, இதெல்லாம் இருக்குது இதெல்லாம்ட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அப்படி பண்ணதுக்கு தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ உங்களுக்கு ஒரு எண்ணிப்படியாக இருக்கும் தான். சரி, இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, உங்களை பிடிச்சவங்க ஃபேன்ஸ் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ரீப்ளை பண்ணியிருந்திருக்க முடியாது, பிஸியாக இருந்திருப்பீங்க. இந்த மூமெண்ட்டில் உங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு ஃபேன்ஸுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஆடியன்ஸ் பார்த்துட்டு? ஆனால் ரிப்ளை பண்ணிடுவேன் நான் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்கள வந்து எப்போவுமே நான் வந்து ஃபேன்ஸை வந்து அப்படி ரிப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது. உட்காந்து எத்தனை பேர் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப்லேயே எனக்கு முக்கியமான எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளோ பண்ணுற இதெல்லாம் அந்த தாட் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு யோசிக்க முடியல. இவருக்காக வீடியோ எடிட் பண்ணோம், இவர் ஜெயிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி, நம்ம பிறந்த நாளைக்கு அவங்க பணம் செலவு பண்ணி நல்ல விஷயங்கள் சில விஷயங்கள் செய்கிறதுனா, இது என்ன மாதிரியான அண்ணன் தங்கச்சி உறவு, அப்பா அம்மா ஃப்ரெண்டு இதெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான விஷயம், அந்த ஃபீல் என்னன்றதே ஒரு டிவைனாக இருக்குது, சோல்ஃபுல்லாக இருக்குது. எது கூடயுமே அதை தராசில் அவங்கள ஃபேன்ஸை வச்சுட்டு எது கூடயுமே கம்பேர் பண்ண முடியல. அவ்வளோ பியூரான ஒரு இது. ஸோ இப்போ வரைக்கும் வந்ததுக்கு காரணம் நான் மட்டும்னு சொல்லவே முடியாது. என்னோட ஹேட்டர்ஸும் காரணம், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் இது எதுன்னு சொந்தக்காரங்க இதுன்னு எல்லாருமே காரணம். அதே மாதிரி முக்கியமான காரணம் வந்து அவங்க தான். ஏன்னா நான் பாண்டியன் ஸ்டோர் வந்ததுலேருந்து, அதுக்கு முன்னாடி ரீக்ரியேஷன் நானாக போய் ஏதோ வீடியோ பண்ணிட்டு இருந்ததுலேருந்தே என் கூட இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லணுன்னா, இது வரைக்கும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு என்னென்னா, நான் நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த என்னோடய ஃபேன் பேஜ் கீழே ஐம் டாக்டர், சயின்டிஸ்ட் ஆகணும் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஃபீல்டில் வந்து ஜெயிச்சு இது பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பேஷன் இருக்கும். அதுக்காக உழைச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபேன் பேஜ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் நான் வளர்றதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டு எனக்கு நான் இந்த மாதிரி ஆகிட்டேன், அப்போ நீங்கள் என் ஃபேன் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். என் லைஃப் நான் யாருனே தெரியாமல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இவ்வளோ இது பண்ணுற மாதிரி நான் அப்படியே உங்களை வெறும் ஃபேன்ஸ் எடிட் பண்ணுறேன் அது மட்டும் அப்படி பண்ண முடியாது. ஸோ திருப்பி எதானா நீங்கள் உங்கள் லைஃப்பில் பெருசாக வரணும், வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் எனக்கு ஓகே. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒரே விஷயம் அது, அவ்வளோதான். தேங்க்யூ.